सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। शास्त्रेषु इयानेव सुनिश्चितो नृणां क्षेमस्य सद्ध्यक् विमृशेषु हेतुः आसङ्ग आत्मव्यतिरिक्त आत्मनि दृढारतिर्ब्रह्मणि निर्गुणे च या सा श्रद्धया भगवद्धर्मचर्यया जिज्ञासया आध्यात्मिकयोगनिष्ठया योगेश्वरोपासनया च नित्यं पुण्यश्रवः कथया पुण्यया च अर्थेन्द्रियाराम सगोष्ठि अतृष्णया तत्सम्मतानाम् अपरिग्रहेण च विविक्तरुच्या परितोष आत्मन् विना हरेर्गुणपीयूष पानात्। பிருத்து மகாராஜா சனத்குமாரர்கள்ட்ட உலகத்துக்கு என்ன க்ஷேமம்னு கேட்டப்போ இதுதான் நிருணாம் க்ஷேமஸ்ய ஹேதுஹு அப்படின்னு சனத்குமாரர்கள் பதில் சொல்கிற கட்டம். சாஸ்திரேஷு இயானேவ சுனிஷ்சிதகான்னு விடுறார். இவ்வளவுதான் தீர்மானம் பண்ணி சொல்லியிருக்கு. ரெண்டே விஷயம். ஒன்று, ஆத்ம வியதிரிக்தே அசங்கா, ஆத்மாவை காட்டிலும் மற்ற விஷயங்களில் ஒரு பற்றுதல் இல்லாமல் இருக்கும் தன்மை. ஆத்மனி, அதுவும் நிர்குணே பிரம்மணி ஆத்மனி திருடா ரதிஹி, ஒரு ஆழ்ந்த ஒரு பற்று இருக்கணும். பரபிரம்ம அந்த பரம்பொருளினிடத்தில் நமக்கு ஒரு ஆழ்ந்த பற்று இருக்கணும். இதுதான் ரெண்டே விஷயம். அது என்ன, பரோபகார புண்ணியாய பாப்பாய பரப்பீடனம்போம். ஆலோட்ய சர்வசாஸ்திராணி, எல்லா சாஸ்திரத்தையும் நம்ம அலசி கிலசி பார்த்தோம்னா ரெண்டே விஷயந்தான். பரோபகார புண்ணியாய, பரோபகாரம் பண்ணோம்னா நமக்கு புண்ணியம் ஏற்படும். பாப்பாய பரப்பீடனம், மற்றவாளை துன்புறுத்தினோம்னா அது நமக்கு பாபத்தை கொடுக்கும். இப்படின்னு சாஸ்திரங்களினுடைய ஒரு விசாரத்தை சொன்னார். நமக்கு ஆத்தியாத்ம விஷய விசாரம் வரும்பொழுது அந்த பாப புண்ணியத்தினுடைய ஒரு இது கூட வாசனையை நமக்கு ஜாஸ்தி பண்ணோங்கிறதுனால அதை தாண்டி வெளி விஷயங்களில் பற்று இருக்கக்கூடாது, ஆத்ம விஷயத்தில் பற்று இருக்கணும். இவ்வளவுதான் அங்கே தீர்மானம் பண்ணி சொல்லியிருக்குன்னு சொன்னார். இப்போ இந்த பற்றுதல் எப்படி வரும், அதுக்கு ஒரு 21 பாயிண்ட் ப்ரோக்ராம் போடுறாருங்க நமக்கு. இது கீதையில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் நமக்கு அப்படியே பேரலல் பார்த்துட்டே வரலாம். ஒவ்வொரு பதத்துக்கும் அங்கே அந்த அமானித்துவம் அதம்பித்துவம் அஹிம்சா க்ஷாந்திர் ஆர்ஜவம்ங்கிற அந்த செட் ஆஃப் ஸ்லோகாஸில் ஒவ்வொன்று வேறு வேறு ஆர்டரில் வேணால் இருக்குமே தவிர உங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்கார். சா ஸ்ரத்தையா, இது ரொம்ப முக்கியங்கிறதுனால திருப்பி ஒரே ஒரு தடவை கிடுகிடுன்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஸ்ரத்தையா விஸ்வாசம் வேணும். பகவத் தர்ம சரியையா, அதுதான் வியபிச்சாரிணி பக்தி ஆத்தியாத்ம ஞான நித்தியத்துவம்னு கீதையில் சொல்கிறது. இங்கே ஜிக்ஞாசையா தத்துவஜானார்த்த ஜிக்ஞாசையா ஆத்தியாத்மிக யோக நிஷ்டையா, இப்படி அதாவது ஸ்ரத்தாங்கிறது ஒரு ஒரு சாஸ்திரத்துலேயும் ஆச்சாரியன் சொல்கிற விஷயத்துலேயும் ஒரு நம்பிக்கை. பகவத் தர்மச்சரியையாங்கிறச்சு அவரவருக்கு உட்பட்ட ஒரு கர்மாக்களையும் அவருக்கு வர்ணாசிரம தர்மங்கள் என்ன கொடுத்துருக்கோ அதை ஆச்சரணம் பண்ணுறது. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயான்னு சொன்ன மாதிரி ஜிக்ஞாசாங்கிறச்சு தத்துவஞான விஷயகமான ஒரு இச்சா. அதை ஒவ்வொரு பொருளினுடைய ஒரு உண்மையான வேல்யூ என்ன, வாட் இஸ் இட்ஸ், அந்த தத்துவம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ட்ரூத் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் ஜிக்ஞாசா. அதை பற்றின ஒரு இச்சா. ஆத்தியாத்மிக யோக நிஷ்டாங்கிறச்சே யம நியமாதி பூர்வகம் தியானம் பண்ணுறது. யோகேஸ்வர உபாசனையா கபிலர் முதலிய ஒரு யோகிகள், இங்கே சனத்குமாரர்கள், அவர்களுடைய ஒரு விஷயத்திலையும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லையும் ஒரு ஸ்ரத்தையோடு எவன் ஒருவன் அவர்களை சேவிக்கிறானோ அந்த சேவையினாலையும் இந்த முன்னாடி சொன்ன அந்த 2 பாயிண்ட் நமக்கு சித்திக்குங்கிற. புண்ணியஸ்ரவகா புண்ணியா கதையா, பகவானுடைய ஒரு புண்ணிய கதையை கேட்கும் பொழுது கலோ ஹரிகதா ஸ்ருதி சம்ஸ்ருதி நாசினின்னு. இந்த கலியில் நமக்கு ஹரியனுடைய கதையை கேட்க கேட்க தான் நமக்கு சம்சாரம்ங்கிறது அழிய போகிறது. அதனால் அது ரொம்ப முக்கியம். அது 6வது பாயிண்ட்டு. அர்த்தேந்திரிய ஆராம சகோஷ்டி அதிருஷ்ணயா, முதல் 6 எதை பண்ணணும்னு சொன்னார். அடுத்தது எதை அவாய்ட் பண்ணுறதுங்கிறார். இந்த இடத்துல
அர்த்த ஆராம இந்திரிய ஆராம தாமச குணங்கள் படைத்தவர்கள் ராஜச குணம் படைத்தவர்கள். ஸோ முன்னாடி யோகேஸ்வர உபாசனைங்கிறச்சு இட் ஆட்டோமேட்டிக்கலி ஃபாலோஸ் த சத்வகுண பிரதானமாக இருக்கக்கூடிய சாதுக்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அவர்களை சேவிக்கணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறது. அப்போ இந்த இடத்துல அர்த்த ஆராமங்கிறச்சே தாமச குணம் படைத்தவர்கள், இந்திரிய ஆராமங்கிறச்சே ராஜச குணம் படைத்தவர்கள், அவர்களுடன் சகோஷ்டி ஒரே கோஷ்டியில் உட்கார்றத விரும்பக்கூடாது அதிருஷ்ணையா. தத் சம்மதானாம் அபரிக்கிரகேண அந்த தாமச விருத்தி உடையவர்கள் எதை ஒப்புக்கொள்கிறாளோ, எந்த விஷயங்கள் வசத்தின்னு சொல்கிறாளோ, அதே ராஜச குணங்கள் படைத்தவர்கள் எந்த விஷயங்களை வந்து வசத்தின்னு சொல்கிறாளோ, காமம் முதலியவைகள், அதில் அபரிக்கிரகம் அப்படின்னா அதில் பற்று இல்லாத தன்மை. விவிக்த ருச்சியா பரிதோஷ ஆத்மன் வினா ஹரேர் குண பீயூஷ பானாத்துங்கிற லாஸ்ட் லைனில் எப்படின்னா, ஹரி கதை எங்கே இல்லையோ அந்த இடத்துல ஆத்மனி பரிதுஷ்டே சதி, தன்னிடத்திலேயே அந்த ஆத்மஸ்வரூபத்தில் வந்து சந்தோஷமாக இருந்துட்டு தனியாக இருக்கணும். அதே ஹரிகதை எங்கேயாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த இடத்துல போய் நம்ம தனிமையை தேடக்கூடாது. விவிக்த தேசே அப்படின்னு சொல்லியிருக்கேன், இப்போ அதனால் நம்ம லெட் மீ கோ அண்ட் ஸ்டே அவே ஃப்ரம் எவ்ரி திங் அப்படின்னு நம்ம வந்து அந்த சமயத்தில் போய் விவிக்த தேச சேவித்துவம்ங்கிறது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ மேலே பார்ப்போம். அஹிம்சையா, அது முதல்லையே நமக்கு அந்த கீதை இதில் வந்துடுறது, அமானித்துவம் அதம்பித்துவம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம்னு அந்த ஃபஸ்ட்டு 1 2 3லேயே வந்துடுறது. நமக்கு இங்கே வந்து பின்னாடி அவ்வளோதான் வித்தியாசம். அஹிம்சையா பாரமஹம்சிய சர்யையா ஸ்மிருத்யா முகுந்தாச்சரித்த அக்ரிய சீதுனா யமைஹி அகாமைஹி நியமைஹி சாப்பி அனிந்தயா நிரீஹயா துவந்த்வ திதிக்ஷயாச்ச எல்லாம் போய் அந்த சியாத், அந்த ரதிஹி சியாத்து அசங்கஹா சியாத்து அந்த இடத்துல போய் கனெக்ட் பண்ணுறோம். திருப்பியும் 2 ஸ்லோகம் கழிச்சு அடுத்த ஸ்லோகத்தில் அஹிம்சையா, அஹிம்சையாங்கிறச்சு இப்போ துன்புறுத்தாமல் இருப்பது, எந்த ஒரு பரப்பீடா பாப்பாய பரப்பீடனம்ங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அதனால் பரப்பீடா வர்ஜனம், மற்றவர்களை துன்புறுத்துறதுங்கிறத விடணும். பாரமஹம்சிய சரியையாங்கிறத வந்து ஸ்ரீதர சுவாமி இங்கே உபசமாதி பிரதானையா விற்த்தியாங்கிறார். உபசமங்கிறச்சு நம்மளுடைய புலனடக்கங்கள், மன அடக்கம், இதை பிரதானமாக வைத்து என்ன ஒரு விற்பி ஏற்படுமோ, விற்த்தின்னா விவகாரம், செயல்கள், நம்ம என்னென்னலாம் செயல்கள் வில் பி ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் தீஸ், இது அந்த புலனடக்கமோ மன அடக்கமோ அதை தெரிவிக்கிற மாதிரி என்ன ஒரு செயல்கள் உண்டோ அந்த செயல் மூலியமாக, அதுதான் பரமஹம்ச பரிவராஜகர்கள் பண்ணக்கூடிய சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கிறவர்கள் பண்ணுறது. இதை வந்து இன்னும் சிம்பிளராக சொல்கிறது எப்படின்னா, எதிர்ச்சாலாப சந்துஷ்டேன, கிடைச்சதை வச்சுண்டு ஒரு சந்தோஷம், எதேச்சியாக கிடைச்ச விஷயங்கள் அதில் ஒரு திருப்தி. எதையோ எதிர்பார்த்து அது பின்னாடி போகிறத விட அந்த தத்சம்மதானாம் அபரிக்கிரகேணன்னு சொல்கிறோமே, ஸோ அந்த அர்த்தகாம விஷயங்களில் வந்து ஈடுபாடோடு அது பின்னாடி அலைஞ்சிண்டு போகிறதுக்கு பதிலாக இங்கே வந்து எதிர்ச்சாலாப சந்துஷ்டா, கிடைச்சதை வச்சுண்டு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுண்டு நம்ம சந்தோஷப்படுறது. அடுத்தது ஸ்மிருத்யா. ஸ்மிருத்யாங்கிறச்சு ஸ்மிருதி திருப்பி திருப்பி நமக்கு வந்து ஒரு ஆத்மஹிதம் என்னங்கிறத அனுசந்தானம் பண்ணுறது, தனக்கு வேணுங்கிற விஷயத்தை. ஸ்மிருதிங்கிறது பகவத் சரித்திரத்தை நம்ம திருப்பியும் திருப்பியும் மனசில் வந்து நினைவு கூறுவதும் ஒரு விதத்தில் ஸ்மிருதி தான். அது 10வது ஸ்கந்தத்தில் ஒரு நிமிஷம் அதை நோட் பண்ணி வச்சுருந்தேன், அது எடுக்க மறந்து போயிட்டு வரேன். 10வது ஸ்கந்தத்தில் உத்தவர் வந்து கோபிகைகளுக்கு போய் பகவானுடைய மெசேஜை கொடுக்கறச்சு, உத்தவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவர்தன மலையும் விரஜகுலத்தையும் பார்த்துட்டு அந்தந்த இடத்த சரித்து சைல வனோத்தேஷாக காவகா வேணு ரவாகா இமே சங்கர்ஷண சகாயேன கிருஷ்ணேன ஆச்சரிதாக பிரபோ, இதெல்லாம் வந்து
சங்கர்ஷணனாங்கிறச்சு சங்கர்ஷணனுடைய அவதாரம் தானே பலபத்ரன், அதாவது பலராமன் வந்து நமக்கு பகவானுடைய ஒரு அம்சாவதாரம் தான், வியூகாவதாரம் தான். பலராமனோட கூட இந்த இடத்துல சங்கர்ஷண சகாயேன கிருஷ்ணேன ஆச்சரித்தாக இந்த இடத்துல என்னென்ன பண்ணார், எல்லாம் நதிகளும் மலையும் காட்டு பிரதேசங்களும் காவகா பசுமாடும் வேணு ரவாகா அந்த வேணுகானமும் எல்லாம் இங்கே கண்ணன் வந்து பலராமனோட சேர்ந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி என்னன்னா புனஸ்மாரயந்தி நந்தகோபசுதம் பத ஸ்மாரயந்திங்கிறார். இதை பார்த்த உத்தவர் கூடவே அங்கே உட்காந்துட்டு இருக்கார் கிருஷ்ணரோட. இங்கே வந்து கோபிகைக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்காக ஒரு 10 நாள் வந்திருக்காரு, அவ்வளவுதான். புனஸ்மாரயந்திங்கிறார். மறுபடியும்னா எனக்கு இது வந்து நினைவுபடுத்துறதே பகவானுடைய அந்த விளையாட்டை லீலையை, அதான் ஸ்மிருத்யா. புனஸ்மாரயந்தி நந்தகோபசுதம் பத ஸ்ரீநிகேதைஹி தத் பதகைஹி விஸ்மர்த்தும் நைவ சக்னுமஹ. மறந்தாதானே நினைவு கூறுவதற்கு. யோசிச்சு விஸ்மர்த்தும் நைவ சக்னுமஹாங்கிற, மறக்கவே முடியலையே. இட் இஸ் நெவர் கான் அவுட் ஆஃப் மெமரி. அப்புறம் தானே டு பிரிங் இட் டு மெமரின்னு எடுத்துன்னு வருது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வார்த்தை. புனஸ்மாரயந்தி நந்தகோபசுதம் பத ஸ்ரீநிகேதைஸ்தத் பதகைஹி விஸ்மர்த்தும் நைவ சக்னுமஹ. மறக்க முடியாத ஒரு விஷயம். அதனால் ஸ்மிருதிங்கிறது இவர் ஆத்மஹிதா அனுசந்தானேனங்கிற தனக்கு ஹிதமாக இருக்கக்கூடிய விஷயத்தை திருப்பி 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 மனசில் போட்டு அதையே ஊறின்னு இருக்கணுங்கிறோம். அது ஹிதமான விஷயம்ங்கிறத தீர்மானம் பண்ணுறது எப்படி? சனத்குமாரர் மாதிரி இருக்கிறவர்கள்லாம் யாரை நினச்சிட்டே இருக்காளோ அந்த பதத்தை தானே நம்மளும் நினைக்கணும். அப்போ அந்த திருவடி தாமரையை தான் திருப்பி திருப்பி மைண்டில் போட்டுக்கணும். அது வந்து ஒரு தேன், ஒரு அமுதம்ங்கிறார். அடுத்தது முகுந்த ஆச்சரித்த அக்ரிய சீதுனாங்கிற. சீதுனா ஒரு இன்டாக்சிகண்ட், அது ஒரு மது மாதிரி. அது அந்த மது எப்படின்னா முகுந்த ஆச்சரித்தம்ங்கிற ஒரு மது. முகுந்த ஆச்சரித்தமேவ அக்ரியம் சீது சிரேஷ்டம் அமிர்தம்னு. அது பெரிய அமிர்தம் மாதிரி இருக்குது, நம்மளை அப்படியே மயக்கி வைக்கிறது அந்த முகுந்தனுடைய ஆச்சரித்தம். ஆனானப்பட்ட உத்தவரே இப்படி சொல்லும் பொழுது அது வேண்டாம். இப்போ கோபிகைகளும் அந்த மாதிரி தான். தன் மனஸ்கா தத் ஆலாபாக தத் விசேஷ்டாக தத் ஆத்மிகாக அப்படிம்பர். தத் குணானேவ காயந்தியோன்னா ஆத்மாகாராணி சம்ஸ்மர. வீடா மனைவியா மக்களா அதெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லையோ. அந்த தத்துங்கிறதுல கிருஷ்ண குணம், அந்த கண்ணனை வந்து அங்கே போட்டுடணும் முன்னாடி. அப்படி கோபிகைகள் அதை திருப்பி திருப்பி நினச்சிட்டு இருந்தாங்கிற. முகுந்த ஆச்சரித்தம் அந்த கண்ணனுடைய லீலைகள்ங்கிறது அக்ரிய சீதுனா ஒசத்தியான ஒரு மது, ஒரு அமிர்தம். அது அந்த சரித்த ஸ்மிருதி சுகேன இத்தியர்த்தா. அவனுடைய அதுதான் ஸ்மிருத்தியாங்கிறத வந்து சீதுனா ஸ்மிருத்தியாங்கிறத அட்ஜெக்டிவாக எடுத்துட்டுலாம் ஒரே இதுவா இல்லை. இவர் வந்து தனியாக ஆத்மஹித அனுசந்தானேன்னு ஸ்மிருதியை தனியாக எடுத்துட்டு முகுந்தனுடைய விளையாட்டுகளை நம்ம வந்து திருப்பியும் அதை வந்து மைண்டில் போட்டு இப்போ நினச்சிக்கிறது, அந்த அமிர்தத்தில் முழுகிறது. யமைஹி அகாமைஹி நியமைஹி சாப்பி அனிந்தயா. இந்த அகாமைஹிங்கிறத வந்து செப்பரேட்டாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த அகாமைஹிங்கிறத யம நியமத்துக்கு அட்ஜெக்டிவாக போட்டுடலாம். அப்போது இதே 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் வந்துடும் நமக்கு. அட்ஜெக்டிவாக போட்டுட்டோம்னா, இல்லைன்னா 21, அதுதான் வித்தியாசம். ஸோ யமைஹி யம நியமாதிகள் இருக்குது. யமங்கிறச்சு அச்சௌரியம் அசத்தியம் அந்த மாதிரி திருடாமை வரிசையாக நம்ம யோக சாஸ்திரத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொன்றுத்துக்கும் யம நியம இதுக்கெல்லாம் வந்து டெஃபினிஷன் அதில் ஃபுல்லாக கொடுத்துருப்பார். ஸோ யமைஹிங்கிறச்சு ஆக்ஷன்ஸில், ஃபிசிக்கல் ஆக்ஷன்ஸில் நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு, தவறுலேருந்து நம்மளை தவறு செய்யாமல் நம்மளை கட்டுப்படுத்தி கொள்வதுங்கிறது தான் யமாகா. அதே அகாமாங்கிறச்சே பிரத்யாகாரம். ஸோ யம நியம பிராணாயாம பிரத்யாகாரம்னு சொல்கிறோமே, பிரத்யாகாரங்கிறச்சே ஆசை இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை அகாமைகி, ஆசையை கட்டுப்படுத்துவது. ஸோ பிரதி ஆகாரம். ஸோ ஆஹ்ரியத்தை அந்த அந்த மனசு வந்து வெளிப்புறமாக இல்லாமல் அதை திருப்பி பிடிச்சி இழுப்பதுங்கிறது தான் பிரத்யாகாரம். அந்த 8 அஷ்டாங்க யோகத்தில் வரக்கூடியதில்
அது அகாமகாங்கிறது நம்ம வெளி விஷயத்தில் வெளிப்புற விஷயத்தில் ஒரு பற்றுதல் இல்லாமல் அந்த மனசை பிடிச்சி உள்ளே தள்ளுறதுங்கிறது தான் அகாம. நியமைகி ஸ்நானாதி நியமங்கள் செய்வது, அந்தந்த விரதம் இப்போ வர்ணாசிரம தர்ம ஆச்சரணையான்னு சொன்னதுக்கு ஒரு என்ன விதிமுறைகள் உண்டோ அந்த விதிமுறைகளை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நடக்கும். அடுத்தது அனிந்தையாங்கிற அனிந்தையாங்கிறச்சு மற்ற தெய்வம் தெய்வம்லாம் சொல்லலை. ஸ்ரீதர சுவாமி சொல்கிறது மார்காந்தரஸ்ய அனிந்தையாங்களர். யூ டூ நாட் கிரிட்டிசைஸ் எனி அதர் பாத் டு காட். அவ்வளோதான். அவரவருக்கு ஒரு இந்த பாத்து தான் எனக்கு சுகம், இந்த பாத்து தான் எனக்கு ஹிதம்னு நினச்சிட்டு சில பேர் போகிறான்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணாதபடிக்கு நம்ம எப்படி அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரதுங்கிறத அப்புறம் யோசிச்சுப்போம். ஆனால் அனிந்தையா எந்த ஒரு மார்க்கமாக இருந்தாலும் அவர்களுக்கு அதில் ஒரு சின்சியரிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். எவ்வளவு தூரம் தன்னுடைய மார்க்கத்தை அவள் சின்சியராக ஃபாலோ பண்ணுறாளோ அதை போய் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா அப்போது நமக்கு என்ன அங்கே வேல்யூ இருக்குது? நம்ம வெறும் நிந்தையில் தானே நம்மளுடைய புத்தி போகிறது, நெகட்டிவ் தாட்ஸில் தானே நம்ம புத்தி போயிடுறது. அவ மார்காந்தரஸ்ய வேறு ஒரு மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்கள், வேறு தெய்வத்தை பூஜை பண்ணுறதுங்கிறத மென்ஷன் பண்ணல ஸ்ரீதர சுவாமி இந்த இடத்துல. எந்த மார்க்கமாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபாலோ பண்ணுறது, எந்த மார்க்கத்தில் இருந்தால் கூட அது நம்ம வலிய போய் கிரிட்டிசைஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. அனிந்தையா. ஏன்னா அப்போ தான் சர்வபூத தயாங்கிற பாயிண்ட்டே வரும் நமக்கு. இல்லைன்னா எங்கேருந்து எல்லாரையும் ஆத்மஸ்வரூபமாக பார்த்து நம்ம அரவணைக்கிறது. நிரீஹயா. நிரீஹயாங்கிறச்சு யோகக்ஷேமார்த்த கிரியா ராகித்யேன. ஈஹா ஆசை, அந்த ஆசையை ஆசை இல்லாமல் இருக்கும் தன்மை சிம்பிளாக போயிடும். ஸ்ரீதர சுவாமி நமக்கு சொல்கிறது என்னென்னா, யோகக்ஷேமத்துக்காக என்ன ஒரு செயல் உண்டோ அதை நம்ம பண்ணக்கூடாதான். யோகக்ஷேமங்கிறது பிராப்தஸ்ய அப்பிராப்தஸ்ய பிராப்திஹி பிராப்தஸ்ய ரக்ஷணம். இதுதான் யோகக்ஷேமங்கிறோம். யோகமங்கிறச்சு யூ ஆர் என்கேஜ்ட் ஆக்டிவ்லி இன்டு கெட்டிங் சம்திங் தட் யூ ஹவ் நாட் காட்டன். அதுக்கப்புறம் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறது தான் க்ஷேமம் அப்படிம்பர். ஸோ யோகக்ஷேமத்துக்காக நம்ம என்னென்னலாம் செயலை செய்யறோமோ அதை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இட் இஸ் ப்ராம்ப்டட் பை டிசையர். அந்த ஒரு ஆசையை குறித்து அப்போ எப்படி இப்போ செயல்படுறது? நிரீகையாங்கிறச்சு பகவான் என்னுடைய பிராரப்தத்தை எனக்கு கொடுப்பார். அவர் தான் யோகக்ஷேமம் வகாமியகம்னு பிரதிஜை பண்ணியிருக்காரா இல்லையா? அந்த பிரதிஜை மேலே நம்ம ஒரு விசுவாசத்தை வச்சுட்டோம்னா, ஒரு ஸ்ரத்தா இருந்ததுன்னா என்ன வரணுமோ அது வரும். எத் பாவி தத் பாவியம், அவ்வளோதான் அப்படின்னு நம்ம இருப்போம். அதுக்குன்னு எஃபர்ட் போடாமல் இருக்க மாட்டோம். இது பகவத் செயல், இது நமக்கு கொடுத்து முதல்ல அதனால தான் சரியாங்கிறத போட்டுட்டார். ஆக்ஷன்ஸ் ஹாவ் டு பி டன் பேஸ்ட் ஆன் வாட் பகவான் ஹேஸ் என்ஜாய்டு ஃபார் அஸ். அந்த பகவான் விதிச்சிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். எத்னே கிருத்தே எதின சித்தியதி கோத்திர தோஷா. நம்ம எஃபர்ட் போட்டு அது நமக்கு பலிக்கலைன்னா அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா பகவான் நமக்கு என்ன பிராரப்தமோ அதை கொடுப்பான் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். யோகக்ஷேமம் வகாமியகம். அந்த நினைப்போட நிரீகையா. ஏன்னா யோகக்ஷேமத்துக்கு நம்ம we don't decide our யோகக்ஷேமம். He has decided and he will decide to provide for us. அதுதான். But we keep doing what we have to. இது ஒரு டிட்டாச்மெண்ட்டை நமக்கு வளர்க்கும், ஒரு சித்த சுத்திக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஆட்டிடியூட். அதுக்காக சொல்கிறார் இந்த இடத்துல. துவந்த்வ திதிக்ஷயா. துவந்த்வ திதிக்ஷா அகெயின் சீதோஷ்ணாதி துவந்த்வ சகிஷ்ணுத்துவம். வேரிகேட்டட் நேச்சர் இருக்கு இல்லையா, அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது. அதாவது க்ஷாந்திகி சமச்சித்தத்துவம்ங்கிறோம். இஷ்டம் அனிஷ்டம் எது வந்தாலும் அந்த இடத்துல சமச்சித்தத்துவமாக இருக்கிறதுங்கிறது தான் துவந்த்வ திதிக்ஷயா. அஹிம்சையா பாரமஹம்சச்சர்யா ஸ்மிருத்யா முகுந்தாச்சரிதாக்ரிய சீதுனா யமைர் அகாமைஹி நியமைஹி சாபி அனிந்தயா நிரீகையா துவந்த்வ திதிக்ஷயாச்ச. எல்லாம் திருத்தியா விபக்தியில் போட்டு கனெக்ட் பண்ண போகிறார். இதெல்லாம் ஒரு ரீசன் ஆகிடும். ஹரேர் முஹு தத் பர கர்ணபூர குணாபிதானேன விஜృంభமாணயா பக்தியா ஹி அசங்கா சதசதி அனாத்மனி ஸ்யான்னிர்குணே பிரம்மணி ச அஞ்சசா ரதிஹி.
இது ஸோ நமக்கு என்ன ஆகுது, ஹரிஹி சாரி ஹரேஹே தத்பர கர்ணபூர குண அபிதானேன விஜృంభமாணயா பக்தியாச்ச அனாத்மனி அசங்கஹ, இது ஒரு பதம். அதுக்கப்புறம் சதசதி நிர்குணே பிரம்மணி அஞ்சசா ரதிஹி சியாத், இது ரெண்டு விஷயம் நமக்கு ஏற்படும்னு சொல்கிறார். எப்படி இந்த ரெண்டு விஷயங்கள் என்ன ஏற்பட போகிறது, பாக்கி இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கா. ஸோ ஹரேஹே ஹரியனுடைய தத்பர கர்ணபூர குண அபிதானேன, அந்த தத்பரங்கிறது ஹரியை குறித்து இருக்கிறவர்கள், ஹரேஹே தத்பராகா ஹரிபக்தாக இத்தியர்த்த. ஸோ பகவானிடத்தில் ஒரு பக்தியை கொண்டவர்கள், அவர்களுக்கு கர்ண அலங்காரமாக இருக்கக்கூடியது, கர்ணபூராகான காதுக்கு அலங்கரணமாக இருக்கிறது. ஸோ அவா சதா சர்வகாலமும் எதை பற்றி கேட்டுட்டே இருக்கா, எது அவா காதில் விழுந்து அவர்களுக்கு என்ன ஸ்ருதேன நது குண்டலேன அப்படின்பார், தானேன பாணிர் நது கங்கணேன ஸ்ருதேன ஸ்ரோத்ரம் நது குண்டலேன ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் சாஸ்திரம் அப்படிம்பார். காதுக்கு இதெல்லாம் சுபாஷிதங்களை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சிம்பிளர் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் வாட் இஸ் தேர் இன் பாகவதம். அந்த சுபாஷிதம்லாம் காதுக்கு அலங்கரணம் தோடு கிடையாது, காதுக்கு சாஸ்திரம்தான் அப்படிங்கிறச்சு அதை கேட்டு யாரெல்லாம் அதை அலங்கரண பொருளாக காதில் வச்சுருக்காளோ அவர்களை பற்றி இங்கே சொல்கிறேன். ஸோ கேட்டு கர்ணபூர கர்ணம் பூரயதி இது கர்ணபூரன்னு அர்த்தம். காது நிரம்ப கேட்டிருக்காளாம் பக்தர்கள், அதுதான். அதனால அதுக்கு காதுக்கு அலங்கரண வஸ்துவாக இருக்குது பகவத் கதைகள். ஹரேஹே முகுஹு வேற, மறுபடியும் தத்பர அந்த ஹரியனிடத்தில் பக்தி கொண்டவர்கள், அவர்கள் காது பூர்ணமாக ஆகிற வரையில், அல்லது கர்ணபூரங்கிறச்சு கர்ண அலங்கார பூதாக, காதுக்கு அலங்கரணமாக விளங்கக்கூடிய ஹரேஹே குண அபிதானேன, அந்த ஹரியனுடைய பகவானுடைய குணங்களினுடைய அபிதானேன கூறுவது அல்லது பேர், பகவானுடைய நாமஸ்மரணம் தான் அப்படியே காதில் கேட்டு அவளுக்கு காதும் பூர்ணமாக இருக்குது. அந்த கர்ணபூரங்கிறதுக்கு ஸ்லேஷையாக அர்த்தம் எடுத்துக்கிறார், ரெண்டு அர்த்தமாக. ஸோ அந்த ஸ்லேடையில் உங்களுக்கு கர்ணபூரங்கிறச்சே, கர்ணபூரம் இஸ் ஈக்குவல் டு இயர் ஆர்னமெண்ட், குண்டலம் மாதிரி உட்காந்துட்டுருக்கு அந்த பகவானுடைய நாமஸ்மரணம் குணங்கள். அது ஒன்று. இதுவும் அந்த முன்னாடி இருக்கிற முகுந்த ஆச்சரித்தம்ங்கிறதும் இருக்குது. இந்த இடத்துல என்னென்னா தத் பர கர்ணபூர குண அபிதானேனங்கிறச்சு பக்தர்கள் எந்த ஹரியனுடைய குணங்களை சொல்கிறார்களோ அந்த பக்தர்களுடைய ஒரு வார்த்தையை கேட்பதுங்கிறது தான் இங்கே. அது ஸோ நாட் ஒன்லி வெறும் நம்ம படிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம், பக்தர்கள் சொல்ல கேட்கறதுங்கிறது இன்னொன்று இருக்கும் இல்லையோ. அது சாது சரித்திரம் இல்லை பிரவச்சனங்கள் எப்படி அவரவர் பக்தர்கள் அவரை பற்றி பெருசாக சொல்கிறது, அது முதல்லையே இங்கே சனத்குமாரர்கள் சொல்லிட்டார். சம்பாஷண சம்மதகான்னுடன் இது உலகத்துக்கே ஒரு நன்மையை கொடுக்கறது. ரெண்டு பேர் சாதுக்கள் சேர்ந்து பேசினான்னா இட் இஸ் நாட் ஃபார் தேர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட், இட் இஸ் ஃபார் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி என்டையர் வேர்ல்டு. அதுக்கப்புறம் கடைசியாக வச்சது என்னன்னா விஜృంభமாணயா பக்தியான்னர். விஜృంభமானம்னா அப்படியே வளர்ந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். இட்ஸ் ஜஸ்ட் க்ரோயிங், ஒரு ப்ரொக்ரெசிவ்லி க்ரோயிங், அந்த இடத்துல குறையறதே இல்லை. அப்படி விஜృంభமாணயா பக்தியா அனாத்மனி அசங்கா. ஓகே, விஜృంభமாணயா பக்தியா அனாத்மனி ஆத்ம விஷயக்கமாக இல்லாத விஷயங்களில், ஸோ ஆத்மாவை தவிர மற்ற விஷயங்களில் அசங்கா பற்றில்லாத தன்மையும். சதசத்தின்னு பதம் இருக்குது. சதசத்தின்னு காரிய காரண ரூபேன்னு இருக்குது. சத்தும் அசத்துமாக இருக்கக்கூடியது. காரிய ரூபம் காரண ரூபம். காரண ரூபம்னா சத்விஷயம், அது பிரம்ம. அசத்துங்கிறது மாயா. அத்வைத்தத்தில் நமக்கு மாயைங்கிறது கம்ப்ளீட்லி சதசத் வஸ்துவாக இருக்கக்கூடியது. அந்த இங்கே சதசத்துன்னு சொல்லும் பொழுது நிர்குண பிரம்மம்னு வேற சொல்லிட்டார். அப்போ காரிய ரூபமாகவும் காரண ரூபமாகவும் இருக்கக்கூடியதுன்னு எடுத்துக்கிறோம்.
சத்துங்கிறது காரியம் இல்லைன்னா சத்துங்கிறது காரணம்னு எடுத்துக்கலாம். அசத்துங்கிறது காரியம். பிகாஸ் எல்லா காரியமுமே எவ்ரி எஃபெக்ட் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட் இன் த சென்ஸ் தட் இட் இஸ் நான் இட்டர்னல். எது காரியம் தது அசத்து. இதுதான் நம்மளுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். அத்வைத வேதாந்தத்தினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எது காரியம் தது அசத்து. எது எதெல்லாம் நமக்கு வந்து எஃபெக்டாக இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து அசத்து, நான் இட்டர்னல். எது காரணமாக இருக்கோ, காஸாக எது இருக்கோ அதுதான் சத்வஸ்து. இந்த சத் அசத்து காரிய காரண ரூபமாக இருக்கக்கூடியதுங்கிறது சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ரஜ்ஜு சர்ப்ப நியாயத்தை எடுத்துக்கோங்கோ. இல்லை ஒரு கிழிஞ்சல் வெள்ளி தெரியறதுங்கிறது, அந்த கிழிஞ்சல் வந்து அதுதான் சத்வஸ்துன்னு எடுத்துட்டோம்னா, மேலே தெரியற அந்த வெள்ளிங்கிறது அசத்வஸ்து. இது ரெண்டு ரூபமாகவும் எது இருக்குன்னா, அந்த கிழிஞ்சலே தான் கிழிஞ்சலாகவும் தெரியறது, கிழிஞ்சலே தான் உங்களுக்கு ரஜதமாகவும் தோற்றமளிக்கிறது. ஸோ அந்த ரஜதம்ங்கிறது அசத்து, கிழிஞ்சல்ங்கிறது சத்து. அப்போ சத் அசத் ரூபமாக விளங்கக்கூடியது அந்த சத் ஸ்வரூபமாக இருக்கும் நிர்குண பிரம்மம். அதனால சதசதி நிர்குணே பிரம்மணி அஞ்சசா ரதிஹி ஒரு ஒரு ஆசை சியாத்து. எதனால்? இந்த விஷயங்கள்னால அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு வந்தாரோ இல்லையோ, அதை வச்சுட்டு ஃபுல்லாக இங்கே எடுத்துக்கணும். அஞ்சசாங்கிறத வந்து ரெண்டாக சொல்லிக்கலாம். அஞ்சசாங்கிறச்சே உடனே அவர் பிரத்யக்ஷமாக நமக்கு வந்து ஒரு ரதி ஏற்படுகிறது. இன் அதர் வேர்ட்ஸ் அனுபவபூர்வகமாக ஒரு ஆசை ஏற்படுறது அந்த பிரம்மன் இடத்துல இல்லையா. தீவிரமான திருடா ரதிஹின்னு உபக்கிரமத்தில் சொன்ன மாதிரி இங்கே உபசம்ஹாரத்துலேயும் அஞ்சசா ரதிஹி அப்படின்னு அந்த அவருடைய அந்த ப்ரோக்ராமை வந்து முடிக்கிறச்சேயும் அதே அஞ்சசாங்கிறத திருடமான ரத்திங்கிற அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம். ஹரே சொல்லுங்க. இப்படி சொல்லாமா? சதசதி அனாத்மனி அசங்கா, சதசதி அனாத்மனி அசங்கா அப்படி எடுத்துட்டோம்னா அப்படியும் எடுக்கலாமே. நிர்குணே பிரம்மணி அஞ்சசாரதி அதுவும் எடுத்துக்கலாமே. ஏன்னா சதசதிங்கிறச்சு சத்து அசத்து ரூபமாக இருக்கக்கூடிய மாயா. இவர் காரிய காரண ரூபமாக இருக்கக்கூடிய ஜகத்துன்னு எடுத்துக்கிறேன். ஜகத் 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 அப்படி எடுத்துக்கலாம்னு தோணுது. ஓகே. ವ್ಯತಿರಿಕ್ತೆ சொன்னார் இல்லையா, ஆத்ம ವ್ಯತಿರಿಕ್ತೆ தேகாதோ அசங்கான்னு முதல்ல. ஸோ அதனால அந்த சதசத்துங்கிறத இதோட எடுத்துக்காத இப்போ அனாத்ம விஷயங்களில் எடுத்துட்டோம்னா, அப்போ என்ன சத்துங்கிற பதத்தை பார்த்துட்டு நான் ஒரு நிமிஷம் இப்படி இருக்கலாமோன்னு யோசிச்சேன். இதுவும் எடுத்துக்கலாம். அதை வந்து ரெண்டு இடத்துலையும் நம்ம வந்து அட்ஜெக்டிவாக போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல போடும்பொழுது மாயான்னு எடுத்துக்கணும். அதை சதசத் ரூபமாக இருக்கக்கூடிய மாயா, மாயையினுடைய காரியமாக இருக்கக்கூடிய ஜகத்து, ஜகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனாத்மா, அதில் அசங்கா பற்றில்லாத தன்மை. சரியாருதா? ஓகே, அதுவும் சரியா இருக்கு. சூப்பர். அப்போ ரெண்டு அட்ஜெக்டிவ் கரெக்டாக பேரல இதுவாக இருக்கும். சதசதி அனாத்மனின்னு சேர்த்து சொன்னதுனால அது அதோட போட்டு விடுறது பெட்டர் தான். ஓகே. ஹரேஹே முஹு, இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. சரி. ஹரேஹே முஹுஸ் தத்பர கர்ணபூர குணாபிதானேன விஜృంభமானயா பக்தியா ஹ்யசங்கா சதசதி அனாத்மனி ஸ்யான் நிர்குணே பிரம்மணி ச அஞ்சசா ரதிஹி. சூப்பர். யதா ரதிர் பிரம்மணி. அடுத்த ஒரு 4 ஸ்லோகங்கள் வந்து பகவதி அந்யத்ர பவதி அந்யத்ர அசங்கா ஆத்மரதிஷ்ச ததா கிம் அத ஆக. இதில் வந்து வேறு இடத்துல நமக்கு வந்து பற்றில்ல, ஆத்ம விஷயக்கத்தில் ரதி ஆசைங்கிறது இருக்குது. அந்த ஆத்ம விஷயக்க ரத்தினால நமக்கு என்ன ஏற்படுறதுங்கிறது ஃபஸ்ட்டு 4 ஸ்லோகாஸில் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்லோகங்களில் அனாத்ம விஷயத்தில் அசங்கம் நமக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத பிரித்து சொல்கிறேன். இது ரெண்டு தானே ஏற்படுங்கிற, அது அனாத்ம விஷயத்தில் சங்கம் ஏற்பட்டால் என்ன ஏற்படக்கூடும் விபரீதமாக. ஸோ அன்வய வத்திரேக்கத்தை வச்சுட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க. யதா ரதிஹி பிரம்மணி நைஷ்டிகி புமான் ஆச்சாரியவான் ஞான விராக ரம்ஹசா தஹத்யவீரியம் ஹிருதயம் ஜீவகோஷம் பஞ்சாத்மகம் யோனிமிவ உத்திதா அக்னிஹி. யதா நைஷ்டிகி பிரம்மணி ரதிஹி
स्यात् निष्ठां प्राप्ता रतिः नैष्ठिकी रतिः ब्रह्मणि स्यात् நிஷ்டாம் பிராப்தா ரதிஹி நைஷ்டிகி ரதிஹி எப்பொழுது நமக்கு ஒரு ஒரு நிலை பெற்று இருக்கும் அந்த ஒரு ஆசைங்கிறது ஏற்படுகிறதோ பிரம்ம விஷயகமாக. ஸோ எப்பொழுது பிரம்மனிடத்தில் பிரம்மணி அந்த பரம்பொருளினிடத்தில் நைஷ்டிகி ரதிஹி திருடா ரதிஹி நைஷ்டிகினாலே நிஷ்டான வெல் எஸ்டாப்ளிஷ்டு அப்போது தீவிரமான ஒரு ரதி ஆவல்ங்கிறது ஏற்படுறதோ அப்பொழுது ததா புமான் ஆச்சாரியவான் சன்னு ஒரு மனுஷன் ஆச்சாரியன் அதாவது ஆச்சாரியா இங்கே குருவனுடைய உபதேசம் தேவையா என்ன பண்ணாலும் குரோர் அனுகிரகேண இவ பூர்ணகா புமானு பவத்தின்னு இருக்கு. சாந்தீபனி மகர்ஷியினுடைய ஒரு ஆசிரமத்தை வர்ணிக்கும் பொழுது சுதாமாட்ட கண்ணன் சொல்கிறான் எதுக்காக கண்ணன் அந்த சாந்தீபனி ஆசிரமத்தினுடைய அந்த ஒரு குருகுலவாசம் செய்யணும் அவன் பரம்பொருளாக இருந்தாலும்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் சொல்கிற குரோர் அனுகிரகேண இவன் அது இங்கே ஆச்சாரியவான் புமானு சன்னு ஒரு நல்ல குரு சரியான குரு இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறச்சே தானாக வருவா. அந்த குருவை அடைந்தவனாக ஞான வைராக்கிய ரம்ஹசா ஞான வைராக்கிய ரம்ஹசா அவீரியம் ஜீவகோஷம் பஞ்சாத்மகம் ஜீவகோஷம் ஹிருதயம் தஹதி ஞானம் வைராக்கியம் இது ஒரு அக்னி மாதிரி இதனுடைய வேகத்தினால ரம்ஹசா வீரியத்தினால ஞான வைராக்கியோகோ வேகேன பக்தி முதல்ல விடுறது. அதுக்கப்புறம் இந்த ஆச்சாரியன் ஒரு குரு வந்த உடனே ஞான வைராக்கியத்தினுடைய வேகம் ஜாஸ்தி ஆகிறது. அப்போ அந்த அதனுடைய வீரியத்தினால ரம்ஹசா வேகத்தினால அவீரியம் ஹிருதயம் அவீரியம் பஞ்சாத்மகம் ஜீவகோஷம் ஹிருதயம் தஹதி இது எல்லாம் ஒரே அந்த ஹிருதயத்துக்கு அட்ஜெக்டிவாக போடுறது. ஸோ அவீரியம்ங்கிறச்சே நிர்வாசனம் அந்த அந்த ஹிருதயம்ங்கிறத சூக்ஷ்ம சரீரம்னு எடுத்துக்கிறார். சூக்ஷ்ம சரீரம் நாசம் ஆனாதான் நமக்கு மோட்சத்துக்கு உபயோகமாக ஏற்படும். எந்த இடத்துல நமக்கு அந்த அந்த ரதி உண்டாகிறதோ அந்த இடத்துலையே அதனுடைய பேசையே அது அழிக்கணும். அப்போ தான் எந்த மனசில் நமக்கு அந்த பிரம்ம விஷயகமான ரதி வருதோ அதுவும் அழிஞ்சு நமக்கு பிரம்ம பாவம் ஏற்படணும். அதை தான் இங்கே வர்ணிக்கிறார். ஸோ ஞான வைராக்கியம் ரெண்டுத்தினுடைய ஒரு வேகத்தினால என்ன ஆகுறதுன்னா இப்போது இந்த ஹிருதயம் சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது அது ஜீவ கோஷம் அதுதான் ஜீவனுக்கு உண்டான பஞ்ச கோஷாத்மகமாக இருக்கக்கூடியது. அந்த கோஷத்தை தான் ஹிருதயம்னு இங்கே சொல்கிறார். அந்த ஹிருதயத்தில் தானே இந்த ரதி ஏற்படுறது. அந்த ஹிருதயத்தையே இப்போது தகதி எரிக்க போகிறது. அது அவீரியம் பிரம்ம விஷயகமான ரத்தி ஜாஸ்தி ஆகும்பொழுது இந்த ஹிருதயத்துக்கு ஒரு வாசனா எரிக்கப்பட்டதாக ஆயிடுறது. வித்தியதே ஹிருதய கிரந்திஹி சித்தியந்தே சர்வ சம்சயாகங்கிற இடத்துல நமக்கு வாசனைகள் தான் அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுகள். ஹிருதயத்தை நமக்கு வெளி விஷயங்களோட கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கிரந்தி அந்த முடிச்சு இப்போ போயிடுறது. அதுக்கு ஒரு பலம் இல்லாத போகிறது. ஸோ வாசனைகள் விலகி இருக்கும். நிர்வாசனம் சத்து ஜீவசிய கோஷம் ஆவரகம் ஜீவகோஷமாக அது எப்படி இருக்குது பஞ்சாத்மகமான ஜீவகோஷம். பஞ்சாத்மகம்ங்கிறது பஞ்ச மகாபூத பிரதானம். இது பிருத்திவி அப்தேஜோ வாயு ஆகாசத்தினால ஏற்பட்ட ஒரு சரீரம் இது. அந்த கோஷங்கள் ஒவ்வொரு ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் அல்லது பஞ்சகோஷாத்மகம் அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் இந்த கோஷங்கள் இல்லையா. இந்த பஞ்சாத்மகம்ங்கிறத 5 விஷயங்களுடன் கூடினதான ஒரு ஜீவகோஷம் ஜீவனுடைய ஆவரணம் ஜீவனை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கவரிங். அது என்ன அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷாக இதை பஞ்சக்லேஷாகான்னு யோகசூத்திரத்தில் சொல்கிறோம். அவித்யா ஒரு இக்னரன்ஸ் அபவுட் த ட்ரூ செல்ஃப். அஸ்மிதா நான் இருக்கேன் நான் அகங்காரம் இருக்கேன் அது அஸ்மிதா. ராக துவேஷ பற்றுதல் துவேஷம்ங்கிறச்சு ஒரு வெறுப்பு. அபினிவேஷ எல்லாத்துலேயும் ஒரு இன்வால்மெண்ட் இன் த வேர்ல்டு. அதில் பின்னாடியே தொடர்ந்து நிறைய விஷயங்களை நம்ம ரியாக்டிவாக சில காரியங்களை பண்ணிகிட்டே வரோமே அது. அப்போ இந்த 5 தான் நம்மளை போட்டு படுத்துறது.
அது கிளேஷங்கள். இந்த 5 பஞ்சாத்மகம் பஞ்ச கிளேஷாத்மகம் ஜீவகோஷம் ஹிருதயம் அதை தஹதி. அது இப்போ நிர்வாசனம் வாசனை இல்லாத அதை பண்ணிடுறோம். எப்படின்னா ரத்தியை வளர்த்தி முன்னாடி இருக்கக்கூடிய 20-21 பாயிண்ட்டை வச்சுட்டு ரத்தியை வளர்க்குறோம். ஏதாவது 1-2 தானா மற்றதும் வரும். அப்படி ஞான வைராக்கியத்தினால இந்த கோஷங்களை அழிச்சுட்டு அது எது போலங்கிறத உபமானம் கடைசியில் சொல்கிறார். யோனிம் இவ உத்திதா அக்னிஹி உத்திதா அக்னிஹி உத்திதா பிரஜ்வலிதா அக்னிஹி. ஒரு அரணிக்கட்டையில் நம்ம அக்னியை மூட்டிட்டோம்னா எந்த அரணிக்கட்டையில் முதல்ல நம்ம அக்னியை மூட்டுறோமோ அந்த அக்னி அந்த அரணிக்கட்டையும் எரித்து தானும் சாம்பலாயிடும் இல்லையா? அதை இங்கே சொல்கிறார். யோனிம் யதா அரணிம் இவ. யோனிம் அதனுடைய சோர்ஸாக இருக்கக்கூடிய அந்த அரணிக்கட்டை சமித்து ஏதோ ஒன்று எதில் நம்ம அக்னியை மூட்டுறோமோ அந்த அக்னி எவ்வாறு தன்னுடைய சோர்ஸ் ஃபியூவெல்லாக இருக்கக்கூடியதையும் அழிச்சுடுறதோ அதுபோல் இது குரோதத்துக்கு சொல்லுவோம். எப்படி மகாபாரதத்தில் வரும்னு நான் ஒரு இந்த விதுர நீதியிலையோ இல்லையோ வரும்னு நினைக்கிறேன். குரோதம் எப்படி நம்ம இந்த அரணிக்கட்டையில் அக்னி எழுந்துக்கிற அக்னி எப்படி தன்னுடைய சோர்ஸாக இருக்கிற அந்த அரணிய காஷ்டம் இவ அக்னிம்னு வரும். காஷ்டத்தை எரிச்சுடுறதோ அதுபோல் கோபம் மனசில் வந்ததுன்னா அந்த கோபம் அந்த எந்த இடத்துல வர்றதோ அந்த இடத்தையே நாசம் பண்ணிடும். நெகட்டிவாக சொல்கிறது இங்கே பாசிட்டிவாக சொல்கிறார். அதுதான் யதா ரதிர் பிரம்மணி நைஷ்டிகி புமான் ஆச்சாரியவான் ஞான விராக ரம்மசா தஹத்யவீரியம் ஹிருதயம் ஜீவகோஷம் பஞ்சாத்மகம் யோனிமிவ உத்திதா அக்னிஹி. ஸோ யத்வா அல்லது இன்னொரு ஒரு இது சொல்கிறார். யதா ரதிஹி ஆச்சாரிய அனுகிரகாச்ச. பிரம்ம விஷயக்கமான ஒரு ரத்தியும் இருக்குது, ஆச்சாரிய அனுகிரகமும் இருந்ததுன்னா அப்பொழுது ஞான வைராக்கியோகோ வேகேன உத்திதா சாட்சாத்காரா. ஞான வைராக்கியத்தினால ஏற்படுற ஒரு சாட்சாத்காரம் அவீரியம் புனఃப்ரரோக க்ஷமம் யதா ந பவதி ததா ஹிருதயம் தஹதி. இந்த அவீரியம்ங்கிறத ஹிருதயத்துக்கு அப்ஜெக்டிவாக எடுத்துன்னு போகாத அவீரியத்தை கிரியாபிசேஷனமாக எடுத்துட்டு இட் டெஸ்ட்ராய்ஸ் த கோஷம். அந்த கோஷங்களை எவ்வாறு அழிக்கிறதுன்னா அதற்கு மறுபடியும் அபுனர்பவா மறுபடியும் அது ஏற்பட முடியாதபடிக்கு அது அப்படி அதை அழிச்சுடுறது கம்ப்ளீட்டாக. இப்போ அழிச்ச இடத்துலையே திருப்பி வளர்றதுங்கிறது இல்லை அதுக்கு. ஸோ அப்படி கம்ப்ளீட்டாக நிர்மூலமாக அதை அழிச்சுடுறது அந்த கோஷங்களை. தக்தாசயா முக்த சமஸ்த தத்குணः நைவாத்மனः பகிः அந்தः விசஷ்டே பரமாத்மனோஹோ யத் வியவதானம் புரஸ்தாத் ஸ்வப்னே யதா புருஷः தத்விநாசே. தக்த ஆசையா இப்படி அந்த அந்த ஆசையா ஹிருதயம்ங்கிற ஒரு உபாதி. ஆசைய இஸ் எ டெக்னிக்கல் டேர்ம். இதில் யோகசாஸ்திரத்தில் ஆசையானாலே அந்த பந்தம் அல்லது ஹிருதயம் வாசனைகள்னு எடுத்துக்கணும். யோகசாஸ்திரத்தில் வாசனை, இங்கே ஹிருதயம்னு எடுத்துக்கிறார். ஸோ ஹிருதயம் உபாதிகி, அந்த உபாதி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஹிருதயம் கோஷங்கள் நமக்கு தக்த எரிக்கப்பட்டவனாக முக்த சமஸ்த தத்குணாக அந்த ஹிருதயம் இருக்கிறதுனால என்னென்ன குணங்கள் அதுக்கு அசோசியேட்டடாக நமக்கு இருக்கும். கர்த்திருவம், போக்திருத்வம், நான் தான் கர்த்தா, நான் தான் போக்தா, நான் தான் அறிபவன், இப்படிங்கிற பலவிதமான பாவங்கள் எல்லாம் அதிலிருந்து விடுபட்டவனாக முக்த சமஸ்த தத்குணாக ஆசய குணாக அந்த அந்த ஹிருதயத்தினால வரக்கூடிய என்னென்ன குணங்கள் உண்டோ அதிலிருந்து விடுபட்டவனாக ஆத்மனஹா பகிஹி அந்தஹ ந விசஷ்டே நைவ விசஷ்டே. ஆத்மாவை காட்டிலும் ஆத்மனஹா சகாஷாத் பகிஹி, அதாவது ஆத்மாவை காட்டிலும் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய கடாதி என்னென்ன உலக விஷயங்கள் உண்டோ ஜெகத் வஸ்துக்கள், அந்த வஸ்துக்கள் எல்லாம் நைவ விசஷ்டே அவன் பார்ப்பதில்லை. சக்ஷிங் பஷ்யதிங்கிறது அந்தஹா உள்ளுக்குள்ளேயும் வெளிப்புறமாக நான் பார்க்கல, ஆனால் உள்ளுக்குள்ளே அனுபவிக்கிறது அதுவும் கிடையாதுங்கிறார். சுகதுக்காத்மகமான மனோவிஷயகமான இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்கறதில்ல, மனசை ஆதாரமாக வைத்து கொண்டிருக்கும் விஷயங்களையும் பார்ப்பதில்லை. ந பஷ்யதி நைவ விசஷ்டே. அதுக்கப்புறம்
பரமாத்மனோஹோ யத் வியவதானம் புரஸ்தாத் தத் விநாசே யதா புருஷா ஸ்வப்னே. இது எப்படி எடுத்துக்கணும்னா, அந்த பரமாத்மா பரஹா ஆத்மனோஹோ ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஸோ பரஹா ஆத்மா ரெண்டு விஷயம்னு நம்ம வந்து என்ன ஒரு வியவதானம், என்ன ஒரு பேதம் முன்னாடி இருந்ததோ அது இப்பொழுது விநாசே சதி, அது அழிந்த பொழுது ஸ்வப்னத்தில் எப்படி நமக்கு வந்து ஸ்வப்னாவஸ்தைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, ஸ்வப்னத்திலேருந்து எழுந்துண்டுடுற உடனே எப்படி நம்ம அதை பார்ப்பதில்லையோ அது போல அப்படிங்கிற நைவ விசஷ்டேங்கிறத திருப்பியும் எடுத்துக்கணும் இங்கே. ஸோ ஆத்மனஹா பகிஹி அந்தஹா ச நைவ விசஷ்டே பரமாத்மனோஹோ யத் வியவதானம் ததபி தத் விநாசே புரஸ்தாத் நைவ விசஷ்டே, அதையும் பார்ப்பதில்லை அப்படிங்கிறத திருப்பி கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ என்ன பரஹாங்கிறச்சு திருஷ்யா பரமாத்மாக்கும் ஆத்மாவுக்குங்கிறது இல்லை இந்த இடத்துல வந்து பரஹான வேறுபட்டது, அதர் திங்ஸ், திருஷ்யமாக இருக்கக்கூடிய வஸ்து, ஆத்மா திரஷ்டா, இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கே இதுகளுக்கு நடுவில் ஒரு வியவதானம். எது வியவதானம், அதாவது திருஷ்யம் திரஷ்டான்னு திரிபுட்டீகரணம் பண்ணி நம்ம வந்து மூன்று விஷயங்களை வைக்கிறோம். தர்சனம் அப்படிங்கிற கிரியா வேற இருக்குது. ஞாதா ஞேயம் அறிபவன் அறியும் பொருள், இதை அறிவு அப்படிங்கிற அந்த ப்ராசஸ், அதுவும் மூணாக நம்ம பார்க்கறதுனால திரிபுட்டீகரணம். அந்த பேதம் வந்து முன்னாடி இருந்தது. தஸ்ய விநாசே சதி, அந்த பேதம் நாசம் அடையும் பொழுது எப்படி எதையுமே பார்ப்பதில்லையோ, அந்த பேதத்தை பார்ப்பதில்லையோ அதுபோல ஆத்மாவுக்கு வெளியில் எதையும் பார்க்கறதில்லை, முன்னாடி இருந்த பேதத்தையும் இவன் பார்க்கறதில்ல. எது போலங்கிறது எக்ஸாம்பிள் அப்புறமா சொல்கிறார், சாரி. ஸோ ஸ்வப்னே யதா புருஷா புரஸ்தாத், யதா ஸ்வப்னே, எப்படி ஸ்வப்னத்தில் வந்து ஒரு ராஜா அகம் இது ஆரோபிதம், தான் தான் ராஜான்னு மனசில் நினச்சிட்டு அவன் வந்து கனவு காண்றான். சைன்யாதி திரஷ்டாரம், தனக்கு முன்னாடி வந்து பெரிய சேனை இருக்குது, அந்த சேனையை பார்க்குறான். சேனை தான் திருஷ்யம்ங்கிற வஸ்து, பார்க்கப்படுகின்ற வஸ்து. இவன் தான் ராஜான்னு நினச்சிட்டு அவன் வந்து பார்க்குறான் சொப்னத்தில். அதுக்கப்புறம் சைன்யாதி திரஷ்டாரம் திருஷ்யம் சைன்யம் ச ஸ்வப்ன அவஸ்தா நாஷே ந பஷ்யதி. சொப்னத்திலேருந்து எழுந்த உடனே அதே குடிசைதானோ அப்படின்னு ஒரு நிமிஷம் அவன் அந்த ராஜா தான் வந்து சேனைக்கு அதிபதி இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அதே போல் பரஹா ஆத்மனோஹோ எது வியவதானம் புறா ஆசீத் தது அதுனா நைவ விசஷ்டே, அதை இப்போ பார்ப்பதில்லை. தக்தாசயா முக்த சமஸ்த தத்குணா நைவாத்மனஹா பகிர் அந்தர் விசஷ்டே பரமாத்மனோஹோ யத் வியவதானம் புரஸ்தாத் ஸ்வப்னே யதா புருஷா தத் விநாசே. இது அடுத்த செஷனில் பார்ப்போம். நாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்ய அஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. இந்த வியாழக்கிழமை தானே இனிமே கிளாஸ்? ஆமாம், அடுத்த வாரமும் இதே மாதிரி தான், Thursday Friday வச்சுப்போம். தேங்க்யூம்மா. ಧನ್ಯವಾದ.